என் கல்லூரி விழாக் நாள் 21. இன்னைக்கு ஒரு மோசமான நாள். எப்பயும் போல் நல்லா தான் காலேஜ் கிளம்பி போயிட்டு இருந்தோம். இவனுங்க கூப்பிடும் போதே நான் போயிருந்தேன்னா எனக்கு பின்விளைவுகள் பெருசாக நடந்திருக்காது. என்ன பின்விளைவுகள்னு வெயிட் பண்ணி பாருங்கள். காலேஜுக்கு போயிட்டு அமைதியாக உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன். அப்படியே நம்ம ப்ரோ வந்து உன் பேக்கை பஸ்லேயே விட்டுன்னா சொல்கிறாரு. ஆடா பாவீங்களா, போச்சு தானே. பேக் கண்டுபிடிக்க போயிட்டோம். சரி, இன்னைக்கு 1 மணிக்கு தான் கிளாஸு. எப்படியாவது பேக் கண்டுபிடிச்சி அந்த 1 மணி கிளாஸ் அட்டன் பண்ணலான்னு நம்பிக்கையில் போகிறேன். என்ன நடக்குது பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச ப்ரோ கிட்ட கேட்டேன் என்ன ப்ரோ பண்ணலான்னு. அவர் வந்து அடையார் இப்போ போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற சொன்னார். அங்கே போய் பார்த்தா இங்கெல்லாம் வேலையாகாதுப்பா, கிளாம்பு அங்கே போய் கேளுப்பான்ட்டாரு. ஐயோ முடியலடா சாமின்னு கிண்டிக்கு போயிட்டு கொஞ்சம் ஜூஸ் அடிச்சுட்டு கிளாம்பாக்கம் போனால் பேக் கிடச்சிருச்சு. அப்புறம் காலேஜுக்கு போகலான்னு பார்த்தா ஆல் கிளாஸ் கேன்சல்னு போட்டாங்க. அடா பாவீங்களா, இதுக்காடா வந்தேன். இன்னைக்கு வந்து உருப்படியாக எதுவும் நடக்கல. பேக் தொலைஞ்சிச்சு, அது தேடி நாங்கள் சுற்றி இருந்தோம், அவ்வளோதான். சரி இதாண்டா சான்ஸ்னு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம ஏரியாவுக்கு போயிட்டு பிரியாணி கல்லில் கொஞ்சம் அட்டி விட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சர்பத்தும் ஓட்ஸ் மீலும் கொஞ்சம் சாப்பிட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு செஸ்ட்டும் ட்ரைசப்பும் தான் போட போகிறோம். அதெல்லாம் அருமையாக போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து இரவு உணவு முடிச்சுட்டு இன்னைக்கு நாளில் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நாள் பார்க்கலாம். பாய்.